ஹாய், என் பேர் குணா. நான் ஈரோட்டிலேருந்து வரேன். 2-3 வருஷமாகவே நான் சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் நிறைய பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இந்த மாயாஜால் வெப் சீரிஸ்லேயும் ஒரு சின்ன கேரக்டர் பண்ணியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். அதை ஏன் கேட்குறீங்க? ஆல்ரெடி நானும் பூபாலன் சாரும் வந்து ஒரு மீட்டப் பண்ணியிருக்கோம் ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா. ஒரு திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜி இந்த மாதிரி ஒரு ரோல் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னு கேட்டார். சரிங்க ஜி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். திடீர்னு வண்டி நிறுத்தக்கூட இல்லை, பாதியிலேருந்தே அப்படியே ரோல் கேமரா ஆக்ஷன்ட்டாரு. நான் போய் நிறுத்துறதெல்லாம் ஒரு ஷார்ட்டாகவே எடுத்துட்டோம் நாங்கள். அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஒரு மாதிரி நல்லா வந்திருக்கு. மொத்த டீம்லேயுமே கதையே தெரியாமல் நடித்தது நானாக தான் இருப்பேன். பிடிச்ச சீனா? கதையே தெரியாது, நான் எங்கே போய் பிடிச்ச சீன் சொல்கிறது. ஆனால் நடித்த வரைக்கும் என்னோடய டப்பிங்கில் பார்த்தேன் என்னோடய சீன் நல்லா வந்திருக்கு. அதுவே என்னோடய பிடிச்ச சீனாக கூட வச்சுக்கலாம். மறக்க முடியாத சம்பவம்னா, அன்றைக்கி ஷூட் அன்றைக்கி நைட்டு ஒரு ஆர்டிஸ்ட் வரலன்னு சொல்லிட்டு ஒரு மழை சீனு அது எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை எடுக்கும்போது ஒரு ஆள் பத்தலைன்னு சொல்லிட்டு ஜி இந்த மாதிரி ஒரு பைப் மட்டும் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணணுன்னு கேட்டார். சரி பைப் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறது தானேன்ட்டு நானும் போய் பண்ணால், பைப் ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறதுவே நான் ஒரு 5-6 மணி நேரமாக பண்ணியிருக்கேன். அதுதான் வந்து, ஆனால் அது ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா இருந்துச்சு. எல்லாம் புது புது ஆர்டிஸ்ட் நிறைய பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி ஜாலியாக ஃபன்னாக போச்சு. அதுதான் மறக்க முடியாத மூமெண்ட். பூபால் வர்மா சார் வந்து ஒரு என்ன சொல்கிறது, நார்மலாக ஒரு 4-5 பேர்த்த வச்சு மேனேஜ் பண்ணுறதே ஒரு பெரிய விஷயம். ஆனால் இந்த மொத்த வெப் சீரிஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 30-40 பேர் நடிச்சிருக்காங்க. அதெல்லாம் மேனேஜ் பண்ணி பண்ணணுன்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாலுமே அவர் கூட ஒர்க் பண்ணதில் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அதுவும் இல்லாமல் சின்ன சின்ன எல்லா விஷயமும் அவரே தெரிஞ்சு வச்சுருக்காரு. இப்போ கேமராவாக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்கு, மாஸ்டரிங் எல்லாமே அவரே தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால அவருக்கு இன்னும் ஈஸியாக இருக்குது. இப்போ இந்த சீன் தான் எடுக்க போகிறோம், அடுத்து இதுதான் பண்ண போகிறோன்றதில் ஈஸியாக அவர் பிளான் பண்ணி எடுத்துடுறாரு. மொத்த வெப் சீரிஸ்லேயும் 3 பாட்டு இருக்காமா. 3 பாட்டு இவரே தான் போட்டிருக்காராமா. அடிஷ்னலாக மியூசிக் டைரக்டர் இருக்காங்க, இருந்தாலும் இவர் வந்து எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டனால இவருக்கு ரொம்ப அடிஷ்னல் ப்ளஸ்ஸாக இருக்குது. PS கிராண்ட் ப்ரொடக்ஷன் அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா வகையிலையுமே வந்து பயங்கரமாக ஆர்டிஸ்ட்டுக்காக இருக்கட்டும், கேமராமேன் எல்லாருக்குமே பயங்கரமாக சப்போர்ட் பண்ணி அடுத்து இது பண்ணணும் அப்படின்றதுக்கான ஒரு ஷெடியூல் வச்சு பிளானிங்காக பயங்கரமாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பூபாலன் வர்மா சார் சொன்ன வரைக்கும் இந்த லென்ஸ் வாங்கணும், அது ரெண்டுக்கு எடுக்கணும், அதெல்லாம் இல்லை, நம்ம தனியாகவே வாங்கிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பயங்கரமான ஒரு பெரிய எய்மோடு இருக்காங்க. இப்போ ஸ்டூடியோவுக்கு டப்பிங்க்கு பேமெண்ட் பண்ணி பார்த்துருப்போம், இவங்க ஒரு படத்துக்காக ஸ்டூடியோவே கட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அடுத்து இனிமேல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றனால ஒரு ஸ்டூடியோவே இவங்க போட்டாங்க. பயங்கரமாக பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து ஒரு 6 லாங்குவேஜில் வந்து பண்ணுறதுக்கும் பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை பார்க்குற யாராவது வேறு அதர் லாங்குவேஜ் டைரக்டர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இவங்களை அப்ரோச் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்க வந்து எல்லா சப்போர்ட்டும் கொடுப்பாங்க. டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேமராமேன் வந்து பிரவீன் ஜெயபாலன், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆல்ரெடி அவரோட ஒர்க்லாம் நிறையா நான் பார்த்துருக்கேன். நிறையா ஈவெண்ட் எல்லாம் பண்ணுறாரு. இந்த மாதிரி சினிமோட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணிகிட்ருக்காரு. அவரோட ஒர்க்கும் நல்லாவே இருந்துச்சு. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, அது அவங்களுக்குள்ளே நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அப்புறம் அவங்க டீம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே பயங்கர சப்போர்ட்டு. இது பண்ணணும், அடுத்தடுத்து என்னென்ன ஏதுன்ட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. படத்தில் நடித்தவங்களுமே கூட பயங்கரமாக எல்லாத்தையுமே சப்போர்ட் பண்ணி, இப்போ நடிக்க தான் வந்திருக்கோம், அந்த வேலையை மட்டும்தான் செய்யணும் அப்படின்லாம் இல்லாமல் எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறாங்க. அதனால் ஒரு டீமாக பயங்கரமாக இவங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட். இந்த மாயாஜால் வெப் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு பெரிய டீம், நிறைய பேர்த்தோட உழைப்பு இதுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிரும். நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை வந்து அதில் சொல்லுங்கள். இது மூலிமா தான் நாங்கள் வந்து அடுத்தடுத்து இந்த நடிச்சிருக்க கிட்டத்தட்ட ஒரு 40 பேர்கிட்ட நடிச்சிருக்காங்க. அந்த 40 பேருமே வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உங்களுடைய லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். மாயாஜால் வெப் சீரிஸ் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.